அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. சப்பாத்தி சுட்டேன், ஒன்றும் குழம்பு வைக்கலையே. குழம்புலாம் வேணாம், 10 நிமிஷத்துல ரோட்டு கடை கார சட்னி பண்ணி தரேன். சப்பாத்தி ஏத்த மாதிரி இருக்குமா? சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இழுவையா இருக்கும். மக்களே, வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்பாத்தியை சாப்பிடுங்க. 30 சப்பாத்திக்கு ஏற்ற சட்னி, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இழுவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, 2 பெரிய தக்காளி, ஒரு எலும்புச்சம்பளம் ஜைசு புளி, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சி, புளி, இழுவைக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, உப்பை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் தான் 2 தக்காளி பழத்தை போட்டு தக்காளி நல்லா குழையணும். நல்லா குழஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜார் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொலன்னு வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நல்லா தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் அம்புடுத்தேன். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி அடித்து பாருங்கள். தாறு மாறாக இருக்குது. என்ன சிக்கன் குழம்பு